ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? புலம்பல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் பங்கு என்றும் என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு இருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆமென். அதனால ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவர் தான் எனக்கு பங்கு, அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு எனக்கு ஆத்மா சொல்றதுனால நான் அவர் மேலே நம்பிக்கை கொண்டிருப்பேன். இன்னைக்கு உங்கள் ஆத்மா என்ன சொல்லுது? தேவப்பிள்ளையில ஆமென். அவர் என்ன பிரதர் செஞ்சார்? எனக்கு ஒன்றும் செய்யலை. ஆமென். தேவப்பிள்ளையில் நான் எதிர்பார்த்து காரியம் நடக்கலையே. இந்த 2025 வருஷத்துலையாவது ஆமென் ஏதாவது நடக்கும்னு பார்த்தா 6 மாதம் முடிஞ்சிச்சு, இந்த 7வது மாதம் முடிய போகுது. அப்படி தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. அதே 22, 23 வசனம் வாசிங்கன்னா, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இன்றைக்கி எத்தனை விதமான விபத்துகளை பார்க்குறோம். நொடி பொழுதில் மனுஷனுக்கு கேரண்டி இல்லை. ஆமாம், 3 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா இருக்கிறாங்க, அடுத்த 3வது நிமிஷத்தில் ஜீவன் இல்லை. எதிர்பார்க்காத காரியங்கள். ஆமென். எவ்வளோ விதமான மரணங்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நம் நிர்மூலமாக அழியாமல் இருக்கிறது அவர் கிருபை. அதுவே பெரிய ஒரு பாக்கியம் தானே. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா என் பலத்தினால, என் சத்துவ நோ 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 அவருடைய சுத்த கிருபை தான். அதனால தான் 23 வாசிக்கிறோம், அவைகள் காலைதோறும் புதியவைகளாம். ஒவ்வொரு நாளும் அவருடைய புது கிருபையினால் என்னை தந்து என்னை பாதுகாக்கிறார். இதை விட வேற என்ன பாக்கியம் வேணுங்க? சொல்லுங்க பார்க்கலாம் தேவ பிள்ளைல. அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆமேன், கர்த்தாவே நீர் என் பங்கு என்று ஆத்மா சொல்லும். நான் உண்மை நம்பியிருக்கிறேன். அவர் உங்கள் பங்காக இருப்பேனா நீங்கள் பயப்படணும் அவசியம் இல்லை. உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம். நாமே அவருடைய ஜனமே அவருடைய பங்கா. அப்படின்னா அவருடைய சொத்து, அவருடைய காரியங்கள். ஆமே, நீங்கள் என்ன அவர் ஜனம் தானே, அவர் ரத்தத்தில் நீங்கள் என்ன கழுவப்பட்டிருக்கிறது தானே, அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம்ல, அவருடைய சொத்தாக இருக்கிறோமில்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, நீங்கள் அவர் பங்குங்க, அவர் பாட்டில் ஒன்றுங்க. நீங்கள் உங்களை கைவிட்டுவாரா? இப்போது இந்த விரல் என்னுடைய சரீரத்தில் ஒரு பங்காக இருக்குது. இந்த விரலை கட் பண்ண என் சரீரம் ஒத்துக்குமா? நான் ஒத்துக்குவேன்னா? இந்த அப்படி துண்டிக்கப்பட்டனா எவ்வளோ வேதனை இருக்குது, எவ்வளோ துடிக்கும். இந்த கை கட்டாச்சுன்னா கண்ணில் தண்ணி வரும், வலி, வேதனை, என்னுடைய அவைங்கெல்லாம் துடிக்கும் அல்லவா? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவர் பங்காக இருக்கிறதுனால ஆமேன் தேவப்பிள்ளையில் உங்களுக்கு ஒன்றுனா அவருக்கு ஒன்றுன்னு அர்த்தம். ஆமேன். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், சங்கீதரின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 5வது வசனம் கூட சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமேன். கர்த்தர் என் சுதந்திரமோ என் பாத்திரத்தின் பங்குமானவர் சொல்லிட்டு அதோடு விடல, என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறாரா. நான் அவர் பங்கா இருக்கிறேன், அவர் தான் என்னை பாதுகாக்கணும். எவ்வளோ அழகாக இங்கே தாவீது சொல்லுகிறார் பாருங்க. தேவ பிள்ளைகளை, நீங்கள் அவர் பங்கா இருக்கிறீங்க, அவர் சுதந்திரமாக இருக்கிறீங்க, அவர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆமேன். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறானா? கர்த்தர் விட்டுருவாரா? நீங்கள் அவர் பங்கா இருக்கிறீங்களே. ஒரு வசனத்தை கூட வாசி ஜபிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 57வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்றேன். ஆமென். நீங்கள் என் பங்கு ஆண்டவரே, அதனால நீங்கள் எப்படி என்ன பாதுகாக்கிறீங்களோ நான் உமது வசனங்களை கை கொள்வேன். தேவ பிள்ளையில ஒரு காரியம், நீங்கள் ஆண்டவருடைய வசனங்களை கை கொள்ளும்போது, அந்த வசனத்தை எப்படி வாழும்போது அவர் உங்களுக்கு பங்காக இருக்கிறார், அவர்களை பாதுகாப்பார். ஒரு சத்துரும் உங்களை தொட முடியாது. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன்ப்பா. நீங்கள் தான் எங்கள் பங்குப்பா. அப்படின்னா ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர். நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறேன். ஆமேன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அங்கே உங்கள் வசனங்களை, உங்கள் வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு உதவிச்சு இது நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.
ஆமென். அவருக்கு பங்கா இருக்கிற தைரியமா போங்க. காட் bless you.